மதிமாறன். இந்த படத்தில் வெங்கட் செங்குட்டுவன், இவானா, ஆராத்யா, எம்எஸ் பாஸ்கரன் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு பிரவாஸ் கே, இசை கார்த்திக் ராஜா சார். ஏரியில் ஒரு பிடிக்கப்பட்ட மீன் வயிற்றுலேருந்து ஒரு பெண்ணோட விரல் மோதிரம் வந்து கண்டெடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தித்தாளில் ஒரு சின்ன துணுக்காக ஒரு செய்தி வருது. நம்மளும் பல பேர் அந்த மாதிரி செய்திகளை வந்து அப்படியே சுலபமாக அப்படியே கலந்துட்டு போயிருப்பாங்க படிச்சுட்டு. மதிமாறன் படம் வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது. வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள், விதவைகள், புருஷன்மார்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, இவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்கள், படிக்கிறதுக்காக ஊரை விட்டு சென்னைக்கு வந்து தனியாக ரூம் எடுத்து தங்கி இருக்கிற பெண்கள், இவங்களெல்லாம் குறி வச்சு அவங்கள கற்பழித்து கொடூரமாக கொலை செஞ்சுட்டு எவிடன்ஸே இல்லாமல் தப்பிச்சு போகிற ஒரு கொலைகாரன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு போஸ்ட்மேனுக்கு இரட்டை குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை ஆண், இன்னொன்று வந்து பெண். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆண் குழந்தை வளராமல் அப்படியே நிற்குது. ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு, சாரிங்க இதுக்கு மேலே இந்த பையன் வளர மாட்டான், இவன் வந்து குள்ளன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி அமைச்சிருவார். என்ன தான் உருவத்தில் அந்த குறைபாடு இருந்தாலும் அக்காவுக்கும் தம்பிக்கும் இல்லை அந்த பாண்டிங் வந்து குறைவே இல்லை, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அக்கா வந்து ஒருத்தரை லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க, சென்னையில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. இந்த செட்டிலான இந்த அக்காவை இந்த கொலைகாரன் டார்கெட் பண்ணி கொல்ல பார்க்குறது, அதாவது கற்பழித்து கொல்ல பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். இதை எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த மதிமாறன் படத்தோட கதை சுருக்கம். வெங்கட் செங்குட்டுவன் நடிப்பில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. டைலாக் டெலிவரி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. குறிப்பாக ஒரு காட்சி இருக்கும், இதனால் வரைக்கும் எனக்கு இந்த ஊனம் வந்து எனக்கு ஒரு விதமாகவே தோணலை, ஒரு குற்றமாகவே ஊனமாகவே தோணலை. ஆனால் இப்போ எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லுவார். அந்த காட்சியில் வந்து நம்ம பார்க்குற நமக்கே கடவுளே இவனை ஏன் ஊனமாக படித்தேன், இவன் நார்மல் மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக காப்பாற்றிருப்பானே அப்படின்ற ஒரு பதபதிப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தியிருப்பார் வெங்கட் செங்குட்டுவன். இந்த காட்சிக்கு இசையமைச்சிருப்பார் கார்த்திக் ராஜா சார். இந்த படத்தில் வசனங்கள் மற்றபடி மதிமாறன், பெண்குயின், போர்த்தொழில், அப்புறம் ராட்சசன் இந்த வரிசையில் கண்டிப்பாக இடம்பெறும்.